10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். So lesson number 7, properties of matter. In the topic, excess of pressure inside a liquid of a soap bubble and an air bubble. Actually, properties of matter la or important topic la idhu onne. So liquid drop, soap bubble and air bubble அப்படினு சொல்லக்கூடிய ஒரு மூணு காம்போனன்ட் நம்ம கையில கொடுத்திருக்காங்க. அந்த காம்போனன்ட்ல என்ன மாதிரியான பிரஷர் வந்து எக்ஸஸ் பிரஷரா இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்றோம். So excess pressure inside a liquid drop and excess pressure inside a soap bubble, excess pressure inside an air bubble. So இதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஈவெண்ட் என்ன அப்படின்னா when the free surface of the liquid is curved. So actually ஒரு liquid drop நம்ம கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த liquid dropல இருக்கக்கூடிய excess pressure நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த excess pressure கால்குலேட் பண்ணும் பொழுது மேபி அது பிளெயின் சர்ஃபேஸாகவும் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும், இல்லை கர்வ்டு பார்த்தாவும் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் அப்படின்றது கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கும் பட்சத்தில் there is a difference in pressure between the inner and outer side of the surface அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கும் பட்சத்தில் ப்ரெஷருடைய டிஃப்ரென்ஸ் அந்த இடத்துல கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இன்னர் சர்ஃபேஸில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஒரு சர்ஃபேஸோட வேல்யூ கிரேட்டராக இருந்தால் இன்னொரு சர்ஃபேஸோட வேல்யூ ஸ்மாலராக இருக்கலாம். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் தான் நம்ம டெல் பி அப்படின்னு சொல்லக்கூடிய சேஞ்ச் இன் ப்ரெஷராக டினோட் பண்ண போகிறோம். இங்கே இல்லை ஒரு 3 காம்பினேஷன்ஸ் நம்ம இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் when the liquid surface is plane. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய லிக்விட் சர்ஃபேஸ் அப்படின்றது மேபி பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும் பட்சத்தில். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சிம்பிளஸ்ட் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த டயக்ராமில் இந்த ஏரியா தான் நம்ம வந்துட்டு லிக்விட் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த லிக்விட் சர்ஃபேஸுடைய அப்பர் பார்ட்டில் 2 forces acting on it, but both the forces are tangential forces அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல இந்த டாட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த டாட்டில் தான் நம்ம வந்து ஆரிஜின் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா from this point both either left and right side the 2 forces acting on it. அந்த 2 forces இந்த இடத்துல எப்படி நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா this is the surface tension அப்படின்னு சொல்கிறோம். அதாவது the forces due to surface tension act tangential to the surface. அப்போ 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பட்சத்தில் ஒன்று ரைட் சைட் ஆஃப் த சர்ஃபேஸ், இன்னொன்று லெஃப்ட் சைட் ஆஃப் த சர்ஃபேஸ். அப்போ both the surfaces, both the forces, both are magnitudely same but directionally opposite, so it becomes 0. அப்போ அவங்களுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஏன் the 2 force of values acting tangentially to the liquid surface in opposite direction. அதை தான் நம்ம முன்னாடியே சொன்னோம், both are magnitudely same but directionally opposite அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அவங்களுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் will be 0வாக தான் இருக்கும். அதே நேரத்தில் பிளேன் லிக்விட் சர்ஃபேஸ் எடுத்தோம் அப்படின்னா the pressure on the liquid side is equal to the pressure on the vapor side. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். the forces due to the surface tension. சர்ஃபேஸ் டென்ஷனால் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது, இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூ 0ன்னு ரீட் பண்ணுது. அதுவே ப்ரெஷரை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் ஆன் த லிக்விட் சைடு. லிக்விட் சைடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம சப்போஸ் ஒரு வெசலில் வந்து லிக்விடை எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த வெசலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கோ அதே போல் லிக்விடுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இருக்கும். தட் மீன்ஸ் the pressure on the liquid side is equal to the pressure on the vapor side. அப்போ இன்னர் பாத்லையும் அவுட்டர் பாத்லையும் நமக்கு ஒரு பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும் பட்சத்தில் both the pressure are acting equal in nature. இது எப்போ பாசிபிள் அப்படின்னா இந்த லிக்விட் சர்ஃபேஸ் இஸ் பிளேனாக இருக்கும் பட்சத்தில். அதுவே when the liquid surface is curved அப்படின்னு சொல்லியிருந்தா
அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது, இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் நம்ம இது வந்து கர்வ்டு நேச்சராக எடுத்துருக்குறோம். அப்போ கர்வ்டு நேச்சராக எடுக்கும் பொழுது அந்த கர்வ்டு சர்ஃபேஸ்லேயே தான் நமக்கு 2 ஃபோர்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ்லேயே 2 ஃபோர்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் பொழுது இதில் பாருங்கள் T and T, அது both the T's are called as the forces due to the surface tension அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இது வந்து அட் அன் ஆங்கிள் தீட்டாவுடைய ஃபார்மேஷனில் நமக்கு இருக்கும் பொழுது these 2 surface tensional forces resolving into 2 components, that means rectangular componentல horizontal component and vertical component ரெண்டா பிரிக்க முடியும் நம்மளால. அப்படி பிரிக்கும் போது என்ன நடக்கும், இந்த T அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த force due to the surface tension horizontal componentஆவும் கிடைக்கும், vertical componentஆவும் கிடைக்கும். அதே போல செகண்ட் force due to the surface tension இங்கே என்ன நடக்கும், horizontal component and vertical component. அப்போ both the horizontal components are magnitudely same but directionally opposite, they are cancelled with each other. அதான் இங்கே எழுதியிருக்கிறோம், resolving these forces into rectangular components, the horizontal components are cancelled out with each other. அப்போ vertical component என்ன பண்ணுவோம், we have to add it up. அப்போ vertical component ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த excess pressure அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னா entering into the liquid surface. அப்போ லிக்விட் சர்ஃபேஸஸ்க்கு உள்ளே வரும். அதுவே எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து அவுட் சைடாக இருக்கும் பட்சத்தில் அவுட் சைடில் வரும்பொழுது என்ன நடக்கும், அதே டயக்ராம் அப்படியே பாருங்கள், ரிவர்ஸில் எடுத்துருக்குறோம். அப்போ ரிவர்சஸில் எடுக்கும் பொழுது இங்கேயும் அதே கேசஸ் தான், ஹரிசானல் காம்போனன்ட் தே ஆர் கேன்சல் அவுட் வித் ஈச் அதர் பட் த வெர்டிக்கல் காம்போனன்ட் ஆர் ஆடட் அப். ஸோ அதனால தான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது இதில் பாருங்கள், ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் ஆர் இன்சைட் ஆஃப் த லிக்விட் சர்ஃபேஸாக இருக்குது, இங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் ஆர் அவுட் சைட் ஆஃப் த லிக்விட் சர்ஃபேஸஸாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம கீழே சொல்லியிருக்கோம் பாருங்கள், ஃபார் கான்வெக்ஸ் சர்ஃபேஸாக இருக்கும் பட்சத்தில் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். அப்போ இந்த நேச்சரை நம்ம எடுக்கும்பொழுது கான்வெக்ஸ் சர்ஃபேஸை எடுத்தோம் அப்படின்னா இந்த கான்வெக்ஸ் சர்ஃபேஸஸில் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்றது எங்கே இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் டு த சென்டர் ஆஃப் த லிக்விட் சர்ஃபேஸ். அப்போ லிக்விட் சர்ஃபேஸஸ்க்கு டுவர்ட்ஸாக இருக்கும். அதுவே கான்கேவ் சர்ஃபேஸாக இருக்கும்போது அவே ஃப்ரம் தி, தட் மீன்ஸ் அவுட்வர்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ். அப்போ டுவர்ட்ஸாக இருக்குது அப்படின்னா அது வந்து கான்வெக்ஸ் சர்ஃபேஸாக இருக்கும், அவுட்வேர்டாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக கான்கேவ் சர்ஃபேஸாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த 2 கேட்டகரிஸை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணும் பொழுது த லிக்விட் சர்ஃபேஸ் மஸ்ட் பி கர்வ்டாக இருக்கணும், அது ஒன்று தான் இங்கே நாம் யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன். இதுவே ஃபார் எ கர்வ்டு லிக்விட் சர்ஃபேஸஸில் ஈக்லிபிரியம் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஈக்லிபிரியம் கண்டிஷனில் வாட் அபவுட் த ரிலேஷன் பிட்வீன் த ப்ரெஷர். இப்போ நமக்கு சொல்லிட்டோம் கண்டிப்பாக லிக்விட் சர்ஃபேஸ் அப்படின்றது கர்வ்டு சர்ஃபேஸ்னு சொல்லிட்டோம். முன்னாடி நீங்கள் படிச்சிங்க லிக்விட் சர்ஃபேஸாக இருக்கும் பொழுது த லிக்விட் சர்ஃபேஸஸில் என்ன சொன்னோம், போத் த ஃபோர்ஸஸ் ஆர் மேக்னிட்யூட்லி சேம் பட் டைரக்ஷனலி ஆப்போசிட், ஸோ த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வில் பி 0 and the pressure inside and outside of the liquid surface will be equal அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த இடத்துல கர்வ்டு சர்ஃபேஸ்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்க சான்சஸ் இல்லை. ஏன்னா ஒன்று கான்வெக்ஸ் சர்ஃபேஸாக இருக்குது, இன்னொன்று கான்கேவ் சர்ஃபேஸாக இருக்குது. அப்போ கான்வெக்ஸ்லேயும் கான்கேவ்லேயும் கண்டிப்பாக ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது கர்வ்டு லிக்விட் சர்ஃபேஸ் இன் ஈக்லிபிரியமில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் the pressure in the concave surface must be greater than the pressure in the convex surface. அப்போ என்ன நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கலாம் அப்படின்னா for a curved liquid surface in equilibrium condition the pressure on the concave side is greater than that of the pressure on its convex side. இப்போ கண்டிப்பாக கான்கேவில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், கான்கேவில் கான்வெக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த எக்ஸஸ் ப்ரெஷருடைய லாஜிக் தான் நம்ம ஒவ்வொரு ட்ராப்லெட்டுக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ண போகிறது எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் இன்சைடு ஏர் பபுள் இன் எ லிக்விட். ஆக்சுவலி லிக்விடுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏர் பபுளில் எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம்.
இப்போ இதுக்கு நமக்கு தேவையான வெப்பன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஏர் பபுள். அப்போ நம்ம எடுக்க வேண்டியது ஒரே ஒரு ஏர் பபுள். லெட் அஸ் கன்சிடர் an ஏர் பபுள் ஆஃப் ரேடியஸ் ஆர். இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கேபிட்டல் ஆர் அப்படின்றது தான் ரேடியஸ்னு சொல்கிறோம். அந்த கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏர் பபுளை ஒரு லிக்விடுக்கு உள்ளே நாம் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஏர் பபுள் ஆஃப் ரேடியஸ் ஆர், இட் இஸ் immersed in a liquid அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ லிக்விடுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏர் பபுளில் எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த டயக்ராமை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடியஸ் இருக்கக்கூடிய ஏர் பபுள் இதுதான். அந்த ஏர் பபுளில் இன்சைட் அண்ட் அவுட் சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ப்ரெஷர் நமக்கு கிடைக்கும். அப்போ பபுளில் இருந்து நமக்கு ஃபார்மேஷன் ஆகும் பொழுது அந்த பபுளில் கிடைக்கக்கூடிய டைரக்ஷன் ஆஃப் த ப்ரெஷர் அப்படின்றது எங்கே? இப்போ இந்த பபுள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த பபுளில் பார்த்தோன்னா P1 P2 அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வேல்யூஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். P1 அப்படின்றது யாரு? P1 இஸ் தி அவுட் சைட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லணும். அண்ட் P2 இஸ் த இன்சைடு ப்ரெஷர். ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம P1 and P2 be the pressures outside and inside of the air bubble எடுக்க போகிறோம். அப்போ இதில் நம்ம டினோட் பண்ணும் பொழுது P1 அப்படின்றது அவுட் சைடு, அதாவது வெளியிலிருந்து உள்ளே வரக்கூடிய ப்ரெஷர். P2 அப்படின்றது உள்ளேருந்து வெளியில் போகக்கூடிய ப்ரெஷர். அப்போ அந்த இடத்துல அவுட் சைட் ப்ரெஷர் அண்ட் இன்சைடு ப்ரெஷர்னு ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்போ டெல் பி அப்படின்றது யாருன்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர், தட் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டெல்பியோட வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணும் பொழுது ஸோ டேக்கிங் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிரேட்டர் டு த ஸ்மாலர் வேல்யூ, அப்போ P1 மைனஸ் P2ன்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த லாஜிக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா த எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் த ஏர் பபுள் அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா இன்சைட் த ஏர் பபுளில் P1 மைனஸ் P2ன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். பட் த எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் ஏர் பபுள் we have to consider the hemispherical portion. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் போர்ஷன் தான் எடுக்க போகிறோம். அந்த ஹெமிஸ்பெரிக்கல் போர்ஷனில் எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் பொழுது இந்த இடத்துல சர்ஃபேஸ் டென்ஷன் டியூ டு த ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் ஒன்று கால்குலேட் பண்ண போகிறோம். இன்னொன்று டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல ப்ரெஷர்ன்ற கேட்டகரிஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷரில் இன்சைடு ப்ரெஷருக்கான ஃபோர்ஸ் என்ன, அவுட் சைட் ப்ரெஷருக்கான ஃபோர்ஸ் என்ன, இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம இதில் எழுதியிருக்கோம் பாருங்கள், டுவோர்ட்ஸ் ரைட் சைடு ஆஃப் த ஆர்ம் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது என்ன டுவோர்ட்ஸ் த ரைட் சைடு ஆஃப் த ஆர்ம் லென்த்து? இப்போ ரைட் சைடு அப்படின்றது இங்கே எதை மீன் பண்ணுது அப்படின்னா இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடியது ஒரு ஏர் பபுள். அந்த ஏர் பபுள் எங்கே இருக்குது அப்படின்னா இன்சைட் ஆஃப் த லிக்விடில் இருக்குது. அப்போ இன்சைட் ஆஃப் த லிக்விடில் இருக்கக்கூடிய ஏர் பபுளில் எவ்வளோ எக்ஸஸ் ப்ரெஷர் இருந்தால் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறது என்னென்னா டுவோர்ட்ஸ் ரைட் சைடு ஆஃப் த ஆர்ம் லென்த் 2πrன்னு எழுதியிருக்கிறோம். ஆக்சுவலாக 2πr அப்படின்றது யார்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஒரு சர்க்குலர் பாத் அப்படின்னு சொன்னால் 2πrன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ டோட்டலாக அந்த ஆர்ம் லென்த் அப்படின்றது 2πr. அந்த 2πrன்னு சொல்லக்கூடிய ஆர்ம் லென்த்தில் ரைட் சைடில் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் அப்படின்றது என்ன? அப்போ ஃபோர்ஸஸ் டியூ டு தி ரைட் சைடு ஆஃப் தி ஆர்ம் லென்த். யூஸ்வலாக நீங்கள் சர்ஃபேஸ் டென்ஷன் கால்குலேட் பண்ணும்போது ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபோர்ஸ் பர் லென்த் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தானே நமக்கு தேவை. அப்போ T is equal to F/L அப்படின்னு எடுப்போம். அந்த L அப்படின்றது தான் இந்த இடத்துல லென்த் ஆஃப் தி ஆர்ம். அப்போ லென்த் ஆஃப் த ஆர்ம் வந்து நமக்கு 2πrன்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல 2πr நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா FT, அதாவது ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு எடுக்கும்போது FT is equal to 2πr into T. ஸோ அப்போ இதுதான் யார்? டுவோர்ட்ஸ் ரைட் சைடு ஆஃப் த ஆர்ம் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அண்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ப்ரெஷர்னு எழுதியிருக்கிறோம். அப்போ த ஃபோர்ஸ் டியூ டு தி அவுட் சைட் ப்ரெஷர், ஏன்னா நம்ம P1 அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டோம், அவுட் சைடுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவுட் சைட் ப்ரெஷர் டு தி
ரைட் சைடு. அப்போ அவுட் சைட் ப்ரெஷர் எங்கே கால்குலேட் பண்ண போகிறோம்னா ரைட் சைடில் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ரைட் சைடில் கால்குலேட் பண்ணாலும் சரி, லெஃப்ட் சைடில் கால்குலேட் பண்ணாலும் சரி, அவுட் சைட் ப்ரெஷர் இன்சைட் ப்ரெஷருடைய ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கும் பொழுது இந்த இடத்துல டென்ஷன் ஹோல் ஆஃப் த ஏரியாவுக்கு கால்குலேட் பண்ணுறதுனால ஃபோர்ஸ் பர் ஏரியான்னு சொல்லுவோம். முன்னாடி சொன்னது ஃபோர்ஸ் பர் லென்த்து, இப்போ சொல்கிறது ஃபோர்ஸ் பர் ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் பர் ஏரியா அப்படின்னா ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்து πr² தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ FP2 ஆர் FP1 இந்த இடத்துல நம்ம P1 தானே கொடுத்துருக்கோம். அப்போ FP1 ஈக்குவல் டு P1 இன்ட்டு πr², அதாவது ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா என்ன நம்ம சொல்லுவோம், இங்கே ப்ரெஷருக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா. அப்போ ஃபஸ்ட் கேட்டகரியில் நம்ம என்ன அப்ளை பண்ணோம் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான ஃபார்முலா, சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் லென்த்து. இப்போ நம்ம ப்ரெஷரை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியான்னு சொல்லணும். அப்போ ஏரியாவோட வேல்யூ πr². அப்போ FP1 அப்படின்னா P1 இன்ட்டு πr². அதே போல் இன்சைட் ஆஃப் த ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறோம். இதே சேம் கேட்டகரி தான். இன்சைட் ஆஃப் த ப்ரெஷர் எடுக்கும் பொழுது FP2 எடுத்தோம் அப்படின்னா P2 இன்ட்டு πr². ஏன்னா நமக்கு இன்சைட் ப்ரெஷர் எடுத்தாலும் சரி, அவுட் சைட் ப்ரெஷர் எடுத்தாலும் சரி, ஹோல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஏரியா அப்படின்றது மாற போகிறதில்ல. அப்போ FP2ஓட வேல்யூ P2 இன்ட்டு πr²ன்னு சொல்லிடலாம். ஸோ இதில் நமக்கு டுவர்ட்ஸ் ரைட் சைடு ஆஃப் த ஆர்ம் லென்த்தில் இருக்கக்கூடியது ஃபோர்ஸஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் அண்டு அவுட் சைட் ப்ரெஷர். அப்போ FP1. ஸோ இந்த வேல்யூ P1 இன்ட்டு πr²ன்னு எடுத்துக்கிறோம். அதே இன்சைடில் எடுத்தது வந்து லெஃப்ட்டு. அப்போ ரைட் சைடையும் லெஃப்ட் சைடையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். தட் மீன்ஸ் இன் ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து ரைட் சைட் ஆஃப் த பாத்து, தேர்ட் அப்படின்றது லெஃப்ட் சைட் ஆஃப் த பாத்து. அப்போ FP2 இஸ் ஈக்குவல் டு FT ப்ளஸ் FP1. அப்போ FP2ஓட வேல்யூ என்னவா இருக்குங்க, FP2க்கு P2 இன்ட்டு πr² எழுதியிருக்கிறோம். FTயோட வேல்யூ 2πr இன்ட்டு T ப்ளஸ் P1 இன்ட்டு πr². ஸோ டேக்கிங் த டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த செகண்ட் டேர்ம் ஆப்போசிட்டில் கொண்டு வந்தோம்னா P2 πr² மைனஸ் P1 πr² ஈக்குவல் டு 2πrt. அப்போ இதில் காமன் டேர்ம்னா πr² காமனாக வெளில எடுத்தோம்னா P2 மைனஸ் P1 இன்ட்டு πr² ஈக்குவல் டு 2πr இன்ட்டு T. ஸோ அப்போ இந்த P2 மைனஸ் P1 நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ΔP. அப்போ இந்த கண்டிஷனில் P2 இஸ் த கிரேட்டர் ப்ரெஷர், P1 இஸ் த லெஸர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இல்லை காமன் டேர்ம் கேன்சல் ஆகிடும் இல்லையா. அப்போ பை கெட்டிங் கேன்சல், ஒரு ஆருக்கு ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்கும், 2T இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர் ஆப்போசிட்டில் கொண்டு வந்தால் 2T/R. அப்போ எக்ஸஸ் ப்ரெஷர் டெல்டா P இஸ் ஈக்குவல் டு P2 மைனஸ் P1 ஈக்குவல் டு 2T/Rன்னு எடுத்துக்குவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு இன்சைட் த லிக்விடில் ஏர் பபிளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸஸ் ப்ரெஷரோட வேல்யூ 2T/Rன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதே போல் செகண்ட் டேர்ம் என்ன அப்படின்னா எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் சோப் பபுள்னு சொல்லியிருக்கிறோம். ஆக்சுவலாக ஏர் பபுளை விட சோப் பபுள் கம்பேர் பண்ணும்போது சோப் பபுளுக்கு வந்து 2 லிக்விட் சர்ஃபேசஸ் இருக்கும். அதாவது ஏர் மாலிகுல்ஸோட காண்டாக்ட் பண்ணும் பொழுது சோப் பபுள் ஹேஸ் 2 லிக்விட் சர்ஃபேசஸ். அதாவது ஒரே ஒரு சர்ஃபேஸ் இருக்கும்போது அவங்களுடைய ஆர்ம் லென்த் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 2πr எடுத்தோம். ஸோ இந்த இடத்துல சோப் பபுளுக்கு 2 லிக்விட் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால 2 இன்ட்டு 2πrன்னு எடுக்க போகிறோம். அப்போ 2 இன்ட்டு 2πr இன்ட்டு T. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 4πrTன்னு கிடச்சிரும். ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வந்து சோப் பபுளோடைய டயக்ராமாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். இந்த சோப் பபுளில் இந்த டாட்டரில் கொடுத்துருக்கக்கூடிய ஏரோ மார்க்ஸ் ஆக்சுவலாக இது வந்து ஒரு இமேஜினரி பார்த்தா இங்கே மீன் பண்ணுறோம். ஏன்னா இதில் வந்து 2 லிக்விட் சர்ஃபேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு பாத்துலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய எக்ஸஸ் ப்ரெஷர் அப்படின்றது அவுட் சைடு. அப்போ இது வந்து நம்ம ப்ரெஷருக்கு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ப்ரெஷர்னால் என்ன சொல்லுவீங்க, ஃபோர்ஸ் பர் ஏரியா அப்படின்னு எடுப்போம். அப்போ ஃபோர்ஸ் வேணும்னா ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. அப்போ இது நம்ம என்ன எடுக்கலாம், P இன்ட்டு ஏன்னு சொல்லுவோம் இல்லையா. இது வந்து அவுட் சைடு, வெளில போகுது. அப்போ இந்த ஏரோ மார்க் யாரை மீன் பண்ணுது அப்படின்னா இன்சைடு. அப்போ உள்ளே வரக்கூடிய எக்ஸஸ் ப்ரெஷர். ஸோ அதே சேம் கேட்டகரி ஏற்கனவே நம்ம இங்கே என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ அதே சுச்சுவேஷன் தான் இங்கேயும் எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே எடுக்கும்போது என்னென்னா டுவர்ட்ஸ் ரைட் சைடு, ஏற்கனவே சொன்ன அதே கண்டிஷன் தான், த ஃபோர்ஸஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் டுவர்ட்ஸ் ரைட் சைடு.
இப்போ டுவர்ட்ஸ் ரைட் சைடு எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி நமக்கு இங்கே என்ன வந்தது? 2πrt அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு லிக்விட் சர்ஃபேஸ் தான் இருக்குது. இங்கே சோப் பபுள்னு சொல்கிறதுனால ரெண்டு லிக்விட் சர்ஃபேஸ் இருக்குது. அந்த ரெண்டு லிக்விட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 × 2πrt. அப்போ எஃப்டியோட வேல்யூ என்னென்னு கிடைக்கும்? 4πrtன்னு கிடச்சிரும். இப்போ நம்ம எடுத்தது வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைடுக்கு கால்குலேட் பண்ணும் பொழுது, அப்போ டுவர்ட்ஸ் ரைட் சைடுக்கு ஃபோர்ஸஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன், ஃபோர்ஸஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ இதை சொல்லும்போது ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்து. அதுவே செகண்ட் நாம் எடுத்தது வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைடு, இது வந்து ப்ரெஷர், அதாவது ஃபோர்ஸஸ் டியூ டு அவுட் சைட் ப்ரெஷர். அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர், அவுட் சைட் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், உள்ளேருந்து வெளில போகிற ப்ரெஷர் எடுத்தாலும் சரி, P1A. அப்போ FP1க்கு என்ன வேல்யூ? P1 × πr². அப்போ டுவர்ட்ஸ் ரைட் சைடு எடுக்கும்பொழுது P1 πr². டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா FP2 = P2 × πr². அப்போ ஏற்கனவே நம்ம ஈக்குவேட் பண்ண மாதிரி ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடோட ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ இன் ஈக்லிபிரியம் FP2 = FT + FP1. அப்போ FP2க்கான வேல்யூ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஏற்கனவே இங்கே என்ன அப்ளை பண்ணமோ அதே மெத்தடு தான், பட் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். என்ன இருக்கும்? அங்கே 2πrt, இங்கே 4πrt. அப்போ காமன் டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆகி வெளில வரும்போது ΔP = P2 - P1 = 40/R. அப்போ எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் த சோப் பபுள்னு கேட்டால் 40/R. அதுவே எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் ஏர் பபுள் அப்படின்னு கேட்டால் அது 2T/Rன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் கண்டிஷன் எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் ஏ லிக்விட் ட்ராப். அப்போ லிக்விட் ட்ராப் எடுக்கும்போது என்ன வரும்? இப்போ நம்ம எடுத்த அந்த ட்ராப்லெட் அப்படின்றது லிக்விட் ட்ராப்பு, எ லிக்விட் ட்ராப் ஆஃப் ரேடியஸ் R அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் T. அப்போ இது வந்து நம்ம ஒரு லிக்விட் ட்ராப்பாக எடுத்துக்கிறோம். அப்போ இந்த லிக்விட் ட்ராப்பில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராப்லெட்டுக்கு எக்ஸஸ் ப்ரெஷர் அவுட் சைட்லேயும் இருக்குது, இன்சைட்லேயும் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் 2πr × σs அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா? இது வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா சார்ஜ் பர் யூனிட் ஏரியான்னு டினோட் பண்ணுவோம். அதான் இந்த இடத்துல வந்து σs மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே போல் இங்கே πr² × ΔP, நம்ம πr² அப்படின்றது அவங்களுடைய டோட்டல் ஏரியாவை கால்குலேட் பண்ணுறோம் இன்ட்டு ப்ரெஷர். அப்போ ப்ரெஷரோட வேல்யூவை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு ரெண்டு டேர்ம் இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண அதே பேட்டர்ன் தான். அப்போ டுவர்ட்ஸ் ரைட் சைடு அப்படின்னு எடுக்கும்போது ஃபோர்ஸஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் டுவர்ட்ஸ் ரைட் சைடு FT = 2πrt. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொன்னோம் இல்லையா? அதே கண்டிஷன் தான் இங்கே மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறோம், வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்போ FT = 2πr × T டுவர்ட்ஸ் ரைட் சைடு ஆஃப் த ஃபோர்ஸஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். அண்ட் எக்ஸஸ் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறோம், ஃபோர்ஸ் டியூ டு அவுட் சைட் ப்ரெஷர். அதுவும் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட் சைடு, அவுட் சைடு அப்படின்றது வெளில போகுது, டுவர்ட்ஸ் ரைட் சைடு. அப்போ FP1ஓட வேல்யூ P1 πr². அதே போல் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு, டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடுனா ஃபோர்ஸ் டியூ டு இன்சைடு ப்ரெஷர், வெளியிலேருந்து உள்ளே வருது, அது வந்து லெஃப்ட் சைடில் ட்ராவல் ஆகுது. அப்போ FP2 = P2 πr². அப்போ இங்கேயும் நம்ம ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அப்போ லெஃப்ட் சைடை ரைட் சைடோடைய ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா FP2 = FT + FP1. ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி என்ன அப்ளை பண்ணமோ அதே பாசிபிலிட்டியை திரும்ப ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா அகைன் த ΔP = P2 - P1 = 2T/Rன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைடு ஏர் பபுளும் எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் த லிக்விட் ட்ராப்பும் நமக்கு சேம் வேல்யூவாக கிடச்சிருக்கு. ரெண்டுமே வந்து ΔP = P2 - P1 = 2T/R. whereas the excess pressure inside a soap bubble கேட்கும் பொழுது ΔP = P2 - P1 = 4T/R.